இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும்போது இந்த போதைப் பொருள் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்மாகில் வந்து பல்வேறு முறைகேடுகள் நடந்து கொண்டு ஏற்கனவே வந்து பழைய மதுவை விற்கிறாங்கன்னு பேச்சு அதெல்லாமே ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா மருந்து கடைன்ற பேரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு நிகழ்ச்சி வந்து பொதுமக்களே மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ வந்து கலக்கலை சொல்லலாம் மருந்து சாப்பிட்டாமப்ல அப்படிப்பாங்க, அதாவது சரக்கு சாப்பிட்றது அப்படின்னு. இந்த திமுக அரசுக்கு ஒரு கோவம் வருது, என்னென்னா 42,000 கோடி வருட வருமானம் டாஸ்மாக் மூலம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அதை நம்பி தான் இருக்குதுன்னு இந்த அரசை கேவலப்படுத்தாதீங்க. அப்புறம் எதுக்கு டார்கெட் வச்சு இங்கே விற்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த டாஸ்மாக் மூலமாகவே ஒருத்தருக்கு பேர் கிடைச்சது, அவருக்கு பேர் 10 ரூபாய் பாலாஜி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது சம்மந்தமாக ரைடு நடந்தது, அந்த விஷயங்கள்லாம் இத்தியாதி அது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் சொல்கிறது எங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் எம்வி சாமி அப்படிங்கிற ஒரு சாலை, அந்த இடத்துல கூல்ட்ரிங்க்ஸ் கடை அப்படின்னு அங்கே ஏற்கனவே டாஸ்மாக் தடுக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் விளக்க மாற்றி எடுத்துகிட்டு நின்றுருக்காங்க. இங்கே கொண்டிங்கன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு. சரிங்க, நீங்களாம் சொல்லிட்டீங்க நாங்கள் டாஸ்மாக், ஆனால் இவங்களுக்கு அதில் தானே வருமானம், அவங்களால முடியாது. அந்த பாட்டிலை விற்கிறதுங்கிறதுலாம் அதன் மூலம் எக்ஸ்ட்ரா 10 ரூபாங்கிறது போகுது. அதனால் உடனே அப்படியே என்னென்னமோ பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. திடீர்னு இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் கடை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் கடை பார்த்தா உள்ள சரக்கு தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் போராடுறாங்க. உடனே ஒரு நாள் இழுத்து மூடிடுறாங்க. திரும்ப 2 நாள் கழித்து திரும்பவும் கூல்ட்ரிங்க்ஸ் கடை இயங்க ஆரம்பிக்க உடனே பெண்கள்லாம் இறங்கி பெரிய அளவில் போராட்டம். காலையில் தொடங்கிய போராட்டம் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் போராடியிருக்காங்க. அவங்களோட டிமாண்ட் இங்கே வந்து கடை நடத்தக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த கடைக்காரர்களே மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இவங்க ரொம்ப அதில் ஸ்டெபனாக இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் இப்பொழுது மூடியிருக்காங்க. இப்போ அது நமக்கு அது ஒரு செய்தி, எப்படி மக்களை ஏமாற்றி இந்த சரக்கை விற்றே ஆகணும் அப்படிங்கிற கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. இதுக்கு இந்த தைரியம் எப்படி அவர்களுக்கு வருகிறது அப்படின்னா, இதை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிற ஒரு முடிவுக்கு இந்த அரசு வந்துருக்கு. குடிக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறதுக்கு. அதன் மூலமாக இவங்க 10 ரூபா கிடைக்குதுங்கிறது. அதனால தான் காலையில் குடிக்கிறவங்களையே குடிகாரன்னு சொல்லாதீங்க அப்படின்னு டெட்ரா பேக் கொடுக்கறத பற்றி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதே ஜஸ்டிஃபை பண்ணார் அமைச்சர், டெபாசிட். ஆமாம்.